வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் ஃப்ரை எப்படி செய்ய போகிறோன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? கறிவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி உங்களுக்கு எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். நான் 1/2 kg மத்தி மீன் தான் குழம்பு வைக்க போகிறேன். அதனால் எனக்கு ஒரு தக்காளி போதும். தக்காளியில் புளி இல்லை அப்படின்னா நான் புளி எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன். உங்களுக்கு தக்காளி நல்ல நாட்டு தக்காளியாக இருந்தால் புளிப்பு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாருங்கள், இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மத்தி மீன், இதாங்க இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். பாருங்கள், வெந்தயம் நல்லா பொரியுதா? ஆயில் சூடானதுக்கப்புறமே வெந்தயம் சேருங்க, அதுக்கு முன்னாடி சேர்க்க வேண்டாம். வெந்தயம் பொன்னிறமாக ஆனதும் அது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது 3ஐயும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. மீன் குழம்புக்கு வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி தாங்க, ரொம்ப குறைவாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்ந்த கரைசல் ஒரு 2 கரண்டி. அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல், இதெல்லாம் சேர்த்து அது கூட மீனையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. அப்போ தான் அந்த புளி தண்ணி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்போட டேஸ்ட் மீனில் வரும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மிளகாய் கரைசல் மட்டும் தனியாக நம்ம தாளிப்பில் சேர்த்துக்கலாம். ஏன்னா மீனோடு சேர்த்திங்கன்னா மீன் சீக்கிரமே குழஞ்சி உடஞ்சிரும். அதனால நீங்கள் மீன் சேர்க்காமல் நம்ம கரைச்சி வச்சுருக்க கரைசல் மட்டும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மிளகாய் மல்லித்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் மீனை சேருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக வச்சா போதும். அவ்வளோதாங்க, மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போவே பாருங்கள், 2 நிமிஷம் வேக வச்சதுக்கு மீன் வந்து எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். அவ்வளோதாங்க, மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் மீன் எடுத்துக்கோங்க. அது கூடவே மிளகாய்த்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூடவே தேவையான அளவு உப்பு, அது கூடவே ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் சேர்க்காமல் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் மீனில் நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலா வெளியில் பிரியாது, மீன்லேயே இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேரினேஷனை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மீனில் அந்த மசாலா, உப்பு எல்லாம் பிடிக்கும் இந்த 20 மினிட்ஸில். அதுக்கப்புறமாக்க இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீன் போடுறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ளேம்லேயே நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா மீன் மேலே மட்டும் கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே வேகாது. அதுக்கப்புறம் ரொம்ப கரிஞ்சிடும். அதனால் ஆயில் சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு மீன் சேருங்க. இந்த மாதிரி ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு மீன் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே மீன் ஒரு பக்கம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீனை அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம்.
பாருங்கள், உங்களுக்கு மசாலா வந்து பிரிஞ்செல்லாம் போகலை, ஃப்ரை ஆகிருக்கு, நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு ஒரு சைடு. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் போட்டு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா உதிராது. அதே மாதிரி ஃப்ளேமும் லோவில் இருக்கணும். இதே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா மசாலா உதிர்ந்துடும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மீன் வெளியில் மட்டும்தான் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வேகாது. அதுக்கு அடுத்த 5 நிமிஷம் கழித்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது 90% மீன் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு இந்த 10 நிமிஷம் போதும். 2 சைடுக்கும் 5 மினிட்ஸ் போதும். மீன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுல்ல அந்த மீனில் எவ்வளோ மசாலா ஒட்டிகிட்ருக்குன்னு. இதே மாதிரி உங்களுக்கு மசாலா பிரியாமல் வரும். நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்போவுமே ஃபிஷ் வறுக்கும்போது ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். அவ்வளோதாங்க, ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட மசாலாவும் அப்படியே இருக்குல்ல. வாங்க இதை நம்ம சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் ஃப்ரை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணி என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.